எந்த ஆடவரிடமும் உரத்த குரலில் பேசக்கூடாது. உங்கள் கௌரவத்தை இன்று நான் மண்ணோடு மண்ணாக்குவேன், மண்ணோடு மண்ணாக்குவேன். மரணத்திலிருந்து காத்தமைக்கு நாகக்கன்னிகள் யாவருக்கும் கோடான கோடி நன்றிகள். தங்களால் தான் நான் உயிர் பிழைத்தேன். மகாதேவரிடம் நான் வேண்டிக் கொள்வேன். மகாதேவா, நாகலோகத்திற்கு தங்கள் அருள் என்றும் இருக்க வேண்டும். நாகலோகத்தினை என்றும் காத்திட வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அவ்வாறென்றால் தான் சிவன் என்ற உண்மையை இவர் அறிய மாட்டார். இந்த திருவிளையாடலுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு உத்தேசம் இருக்கும். ஆனால் தாங்களே மகா ஞானி அல்லவா? தாங்கள் மகாதேவரிடம் கூறினால் அவர் உங்கள் விண்ணப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். தாங்கள் விரும்பினால் இங்கேயே வசிக்கலாம், அல்லது தங்கள் உத்தேசத்தை நிறைவேற்ற இங்கிருந்து புறப்படலாம். ஆம், நான் புறப்பட வேண்டும். என் காதலையும் காத்திட வேண்டும். ஆயினும் செல்வதற்கு முன் தங்கள் யாவருக்கும் ஓர் அன்பளிப்பை வழங்க எண்ணுகிறேன். என்ன அது? கூறுகிறேன். சமுத்திர அலைகளில் நான் மிதந்து வந்து நிலப்பகுதியை அடைந்த பொழுது என் வசம் ஓர் ரத்தினம் இருந்தது. அது எக்கணமும் என்னோடே இருக்கும். இதுவே நான் வழங்கும் அன்பளிப்பு. மகாதேவா, தங்களின் மேல் நான் கொண்டிருக்கும் பக்தி ஒரு கணமாவது மெய்யான ஒன்றென்றால் இந்த ரத்தினம் நாகலோகத்தின் மகத்துவ ரத்தினமாக கருதப்பட வேண்டும். இந்த ஓர் ரத்தினம் பாகங்களாக பிரிந்து இங்குள்ள சர்ப்பங்கள் யாவரிடமும் செல்ல வேண்டும். இங்குள்ள சர்ப்பங்கள் யாவரிடமும் செல்ல வேண்டும். இயற்கையே, மகாதேவரின் இந்த சுந்தர ரூபத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இன்று முதல் சர்ப்பங்கள் அனைவருக்கும் ரத்தினத்தை அன்பளிப்பாக தாருங்கள். மகாதேவரின் சுந்தர ரூபம் இந்த அற்புதமான மணியை சர்ப்பங்களுக்கு தந்ததால் நினைவில் கொள்ளப்படும். மகாதேவரின் இந்த சுந்தர ரூபத்தின் விருப்பத்தை தயை கூர்ந்து நிறைவேற்றுங்கள் இயற்கையே.
செல்ல அனுமதியுங்கள். புறப்படுகின்றேன். அதோடு தங்கள் யாவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். ராஜகுமாரி, தாயே, தாங்கள் அனுமதித்தால் நான் இங்குள்ள இம்மலரை பூமிக்கு எடுத்துச் செல்லலாமா? இது நாக புஷ்பமாகும். நாகலோகத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். அன்பிற்காக என்றால் இதை எடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக. ராஜகுமாரி, இது தங்களுக்கானதே. மிக்க நன்றி. நாகமாதா, மகாதேவர் நம் முன்னிலையில் இருந்தார். ஆனால் அவருக்கு பூஜை செய்யவில்லையே. அவருக்கு அவரை பற்றி உண்மை தெரியாது என்றால் நாம் கூறலாம் அல்லவா? அவர்தான் மகாதேவர் என்று கூறலாமே. மகாதேவர் காரணம் காரியமில்லாமல் எதையும் செய்ய மாட்டார். இந்த ரூபம், இந்த வேதனைக்கு பின்னால் நிச்சயம் ஒரு உத்தேசம் இருக்கும். அவர் பாதையில் நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. வாருங்கள், அவரை நாம் இங்கிருந்தே பூஜிப்போம். இனியும் பலம் இருக்கிறதா? என்னுடன் யுத்தம் புரிவாயா? அருணாசுரன் மதிகெட்டவர். தன் சேனையின் அதிபதியாக ஒரு பெண்ணை அவர் நியமித்திருக்கிறார். இன்று பெண் இனத்திற்கே நான் அவர்கள் இடத்தை, அவர்கள் தராதரத்தை எடுத்துரைக்கப் போகிறேன். இனிதான் உன் கேசத்தை இழுத்து உன்னை அவமதித்து அரண்மனைக்கு இழுத்துச் செல்லப் போகிறேன். ஒரு பெண்ணின் பலத்தின் மீது சந்தேகம் கொள்பவர் எவராயினும் தண்டிக்கப்பட வேண்டியவர். தண்டனை நிச்சயம். மரண தண்டனை, மரண தண்டனை. உனக்கு நான் மரண தண்டனையை நிச்சயம் வழங்குவேன் வாயு. வேண்டாம் வேண்டாம், நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. நீ தவறு செய்து விட்டாயா? எவர் மனதில் பெண்களுக்கு மரியாதை இல்லையோ, எனது மனதில் அவர்கள் மீது எந்த கருணையும் இல்லை. நீ செய்த இந்த பாவத்திற்கு மன்னிப்பும் இல்லை. இளவரசே, ராஜகுமாரி,
ராஜகுமாரி! சுந்தரா, சுந்தரா, நீ நலமாக இருக்கிறாயா? உனக்கு ஏதும் நேரவில்லையே? பள்ளத்தாக்கிலிருந்து எவ்வாறு தப்பினாய்? காதல் காதல் என்னை காப்பாற்றியது. தங்களை காண வேண்டும் என்ற எண்ணம் காப்பாற்றியது. அதோடு மரணம் என்னிடம் தோல்வியை தழுவியது. இல்லை, அது உண்மை அல்ல. என்னை காப்பாற்றியது அந்த சர்ப்பலோக கன்னிகளே. அவர்களால் பிழைத்தேன். இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். சர்ப்பலோக கன்னிகளா? சுந்தரா, நீ மிகவும் விசித்திரமானவன். உன்னை புரிந்து கொள்ள முயற்சித்தாலும் என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. என்னை புரிந்திட அவசியமில்லை. தாங்கள் புரிந்திட வேண்டியதெல்லாம் நான் தங்களை காதலிக்கிறேன் என்பதை. என் மன எண்ணங்களை வெளிக்கொணர்ந்து விட்டேன். இதை நான் பலமுறை கூறினேன். என்ன ஆயிற்று ராஜகுமாரி? பதில் கூறுங்கள். நானும் உன்னை காதலிக்கிறேன் சுந்தரா. விருப்பம் என்றால் என்னுடன் வரலாம் அல்லவா? இல்லை என்றால் செல்லலாம். நீ ஒரு அப்பாவி சுந்தரா. ஒரு ஆண் காதலை வெளிப்படுத்தும் பொழுது பெண் மௌனமாக நகர்ந்து சென்றால் மௌனம் சம்மதம் என்று உனக்கு தெரியவில்லையே. எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது சுந்தரா. சிந்திப்பதென்ன ராஜகுமாரி? பதில் கூறுங்களேன். இவ்வாறு அமைதி கொண்டிருந்தால் அதற்கான அர்த்தம் யாது? சம்மதம் எனில் என்னுடன் வாருங்கள், இல்லை எனில் செல்லலாம். அசுர அரசே, ராஜகுமாரி மீனாட்சி வாயுவை வதம் செய்து விட்டார். அதோடு அந்த சுந்தரன் மீண்டு வந்து விட்டான். இல்லை!